ஃபேண்டசியான ஒரு ஸ்டைல்குள்ள போகும்போது வெளியில இருக்கவங்க அதான் சொன்ன ரியல் லைஃப்குள்ள வாழ ஆரம்பிக்காம ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டைலை நம்ம அந்த குழந்தைக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவே இந்த மணின்ற ஒரு விஷயம் பெரிய ரோல் பிளே பண்ணுது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தைக்கு சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே ஒரு பிகி பேங்க் கொடுத்துட்டு இதை நீ சேவ் பண்ணுப்பா, இதை நீ எவ்வளவு சேவ் பண்றியோ இதுல நான் உனக்கு இந்த திங் வாங்கி கொடுக்குறேன், இந்த பொருள் நீ வாங்கிக்கலாம், உனக்கு பிடிச்சாமா நான் உனக்கு வேல்யூவான ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறேன். அப்ப குட்டி குட்டியான விஷயம் ஒரு கோல்டு அசார்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து அந்த குழந்தையே சேர்த்து வச்சு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். இங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், ஒரு குழந்தை கேட்டுட்டாங்களா நம்ம இன்னொருத்தர் கிட்ட நம்ம கடன் வாங்கி கூட அந்த விஷயத்த செஞ்சிடறோம். ஆனா இன்னைக்கு நீங்க கடன் வாங்கி உங்களால முடிஞ்சது உங்க சக்திக்கு நீங்க செய்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இதையும் தாண்டி ஒரு இந்த குழந்தை கேட்கும்போது நீங்க பண்ணாம போகும்போது அங்க பேரண்டிங் கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிக்கும். சண்டை போட ஆரம்பிக்கும். குழந்தை பொய் சொல்ல ஆரம்பிக்கும். காசு எடுக்க ஆரம்பிக்கும். வீட்ல அப்பா அம்மாக்கு தெரியாம அந்த காசு எடுக்க. சோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பேசிக்கா நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, நம்ம என்ன மாதிரி இருக்கோம், என்ன கோ த்ரூ பண்றோம், நம்ம எப்படி அந்த மணியை சேவ், அப்பா எப்படி மணி ஏர்ன் பண்றாரு, அம்மா எப்படி மணி ஏர்ன் பண்றாங்க. இந்த கூகுள் பேல நீ போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரேன்னா இந்த மணி போனதுக்கு அப்புறம் அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும். இது வந்து நம்ம கையில கொடுத்து நம்ம வாங்குறதும் தாண்டி போன்ல இருந்து போறதும் டிஜிட்டல்ல போறதும் மணி தான் அப்படின்ற ஒரு வேல்யூவை ப்ராப்பரான பினான்சியலான எஜுகேஷனும் அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும்.